2025 எனக்கு நிறைய புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் வரும் இல்லையா? அப்போ எல்லாரும் சொன்னது, அம்மா 2025 சனி பயிற்சிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக கும்பராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள் இவங்க எல்லாருமே. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜாதக கட்டம் காட்டியிருக்கேன் பாருங்க. உங்க ஜாதகத்துல இங்கெல்லாம் சந்திரன் இருந்தா, அல்லது உங்களுக்கு சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது அப்படின்னா, நான் சொல்ல போற அந்த கோவிலுக்கு உங்களால் எப்போ முடியுதோ அப்போ போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் அப்படின்ற இடத்துல படித்துறை சனீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த படித்துறை சனீஸ்வரர் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக கதாயுதம் யார் வச்சிருப்பா? கதை யார் கையில் இருக்கும்? ஆஞ்சநேயர் கையில் தான் இருக்கும். ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் இல்லையா? முருகன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வேல் அப்படின்றத ஞாபகத்துக்கு வந்துடும். ராமன் அப்படின்னா வில் அப்படின்றத நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமி தான், அனுமன் தான் கையிலே கதை வைத்திருப்பார், கதாயுதம் வைத்திருப்பார். இங்க சனீஸ்வர பகவான் அந்த கதாயுதத்தை கையிலே வைத்திருக்கிறார். இந்த கோவில் படித்துறை சனீஸ்வரன் கோவில் என்பது விசாக நட்சத்திர அன்பர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் ஒன்று. விசாக நட்சத்திரம்னா துலாம் ராசி, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப போங்க. விசாக நட்சத்திரம் அன்றைக்கு போனால் சிறப்பு. சனிக்கிழமையிலையும் போகலாம். விசாக நட்சத்திரம் அன்றைக்கு 11 வகையான அபிஷேகம் அங்கே நடக்கும். அதில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் போய் கலந்துக்கங்க. சனி தசை நடப்பவர்கள், சனி புத்தி நடப்பவர்கள், சனியால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று நினைப்பவர்கள், ஜாதகத்தில் இப்போ நான் காட்டியிருக்கப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு சந்திரன் இருக்கோ, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சந்திரன் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அந்த ராசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ராசிக்கு உரியவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நான் உங்களுக்கு கோளறுப்பதிகம் கொடுத்துருக்கேன். நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் அருணகிரியார் நமக்காக கொடுத்த பாட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் நாம் சொல்லி வழிபாடு செய்கிற போது கிரகங்கள் நிச்சயமாக தன்னுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டான்றதுனால தான் ஞானசம்பந்த பெருமான் ஆணை நமதே சத்தியமாக சொல்கிறேன் என்று சொன்னார். வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கூடவே ஒவ்வொரு நாளும் கோளறுப்பதிகம் படிங்க. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்ற கந்தர் அலங்கார பாடலையும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யுங்கள். சனியை பார்த்தோ இல்லை ஜென்ம குருவை பார்த்தோ மற்ற கிரகங்களை பார்த்தோ நாம் பயப்பட தேவையில்லை. கடவுளினுடைய அனுகிரகம் இருந்தால் கிரகங்கள் நிச்சயமாக கடவுளுக்கு கட்டுப்பட்டு நமக்கு நன்மை செய்யும். இதே போல மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.